இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே. இன்னைக்கு எலியாவை குறித்து தான் பேச போகிறோம். ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் ஃப்ரம் லைஃப் ஆஃப் எலைஜா. பட் இட்ஸ் நாட் அ கேரக்டர் ஸ்டடி, இட்ஸ் எ ப்ராக்டிக்கல் ஸ்டடி. பைபிள்லே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் நெக்ஸ்ட் டு ஜீசஸ், ஐ லைக் எலைஜா. ஏன்னா ஒரு தைரியசாலி, ராஜாவுக்கு சவால் விடுவார், பாகால் தீர்க்கதரிசியை சேலஞ்ச் பண்ணுவார், கோட் ப்ராஃபட்ஸ் எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் 19வது ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 19 இதுல எசபேல் என்கிற ஒரு பெண் ராணி ஆகாப்புக்கு சவால் விட்டாரு. ஆனா ஆகாப்போட மனைவி எசபேல் என்ன சொன்னா, மவனே நீ இப்படியா பண்ற, நாளைக்கு உன் தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். எசபேல் இன்னைக்கே வருதுன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த 7 சர்ச்சஸ் ஆஃப் அதில் பைபிளில் பார்க்குறோம்ல, 4வது சபை என்னன்னா தீத்தீரா. தீத்தீரா சபையில் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஜெசபேல். ஓகேயா, ஜெசபேல் அப்போ ஆவி நான் அன்னைக்கு வந்த மாதிரி இன்று திருச்சபையில எசபேல் ஆவி காணப்படும். பிலேயாம் ஆவி என்ன பண்ணுன்னா பிலீவர்ஸை குறிவைக்கும், பேசித்தனம் பண்படி டார்கெட் பண்ணும். பட் ஜெசபேல் ஸ்பிரிட் என்ன பண்ணுன்னா ஊழியக்காரங்களை தான் தாக்கும். இது சாதாரண இதில் டைரெக்டாக ஊழியக்காரனை தான் அடிக்கும். அதில் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் அது நிறைய காரியங்கள். இப்போ அதை இட்ஸ் நாட் டைம் டு ஸ்பீக் அபவுட் திஸ். ஓகேயா, அப்போது எசபேல் அன்னைக்கு சரீரத்தின்படி ஃபிசிக்கலாக ஜெசபேல் இருந்தால், இன்னைக்கு என்ன இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல் இஸ் இன் த சர்ச். ஓகேயா, அப்போது அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு செயல்படும். அன்னைக்கு எசபேல் பயமுறுத்தி வீராதி வீர சூராதி சூரர் எங்க போய் உட்கார்ந்திருந்தாரு, சூர செடியில உட்கார்ந்த மாதிரி இன்னைக்கு ஊழியரை சோர்ந்து போக பண்ணும். தன் பிராணனை காக்க. எதுக்கு சொல்லுங்க? எசபேல் தன்னை கொன்றுவிட கூடாதுன்னு சொல்லி தன்னோட உயிரை காப்பதற்காக எங்க போனாரு, பெயர்சபா. அதாவது இவர் இடம்லாம் மேல இஸ்ரேல் வடக்கு பகுதியில் தான் இவருடைய இருந்த இடம். ஆனா தெற்கு பக்கத்துல இருக்குது, நம்ம திருநெல்வேலி மாதிரி சவுத்தில் இருக்கு பெயர்சபா. அப்போ எல்கை பெயர்சபா கன்னியாகுமரி மாதிரி இருந்துச்சு. இப்போ எய்லாத், அது இஸ்ரேலோட எல்கையா இருக்குது. மொத்தத்தில் தெற்கு பகுதி கீழ்ப்பகுதி. இவர் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி பெயர்சபா அதுக்கப்புறம் என்ன பண்ண, தான் வேலைக்காரனை கூட விட்டுட்டு போயிட்டார். வேலைக்காரன் போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு, உழவு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயிர் பயத்தில் தலைவர் எங்க படுத்திருக்காரு, சூர செடியில படுத்துக்கிட்டு அவர் பண்ண ஜெபத்தை யாராவது வாசிங்களேன். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி 3 ஜெபம் பண்றாரு. வனாந்தரத்துல போய் ஜெபத்துல 3 காரியங்கள் இருக்கு. என்ன செய்து? முதல்ல என்னது, நான் சாகணும் ஆண்டவரே. 2வது என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். 3வது இவர் எதுக்கு ஓடுனாரு? உயிருக்கு பயந்தாரு ஓடினாரு. இங்க என்ன செய்யறாரு சொல்லுங்களேன். நான் கேட்கிறேன், எலியாவே நீ சாகணும்னு முடிவு வந்துட்ட, ஏன் இயேசுடவே ஏன் கேட்கிற? அங்கே இருந்து ரத்த சாட்சியா மரிச்சிருக்கலாமே. என்ன சொல்றீங்க? சாகணும்னு முடிவு பண்ணியாச்சு, எதுக்கு அங்க போய் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு சாகணும்னு? இயேசு கொல்றவர், ஆண்டவர் கொல்றவர்ல உயிர்ப்பிக்கிறவர். அங்க ரத்த சாட்சியா மரிச்சிருக்கலாமே. இன்னைக்கு அதே மாதிரிதான் அநேக ஊழியர்கள் ஜெபப்படி தெரியுமா, ஆண்டவரே எனக்கு ஊழியம் போதும்பா. ஊழியத்துல ஒரு சலிப்பு. அப்போ கர்த்தரிடம் போயிட்டு ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும் பண்றதுக்கு நீங்க ஊழியத்துல ரத்த சாட்சியா மறிச்சிருக்கலாமே. அங்க தைரியம் இல்லாம ஒரு பொம்பளை பயந்து ஓடிக்கிட்டு என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும், அதுக்கப்புறம் என் பிதாக்களை பார்க்கலாம். இப்படி சில ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்த்த ஒரு
ஆசீர்வாதம் அல்லது growth மினிஸ்ட்ரியில இல்ல. சபை துவங்கியாச்சியா, ஆத்துமா இல்ல. நிறைய இன்வெஸ்ட் பண்ணி சில காரியங்கள் கடன் பண்ணி வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதை நாங்க எப்படி செட்டில் பண்றதுன்னு தெரியல. ஆண்டவரை நம்பி நாங்க வந்தோம். பாதி நாள் எங்களுக்கு பட்டினி தான். எங்க அடிப்படை தேவை கூட சந்திக்க முடியாத நிலையில இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும்? இதுதான் முடிவா? எங்க எதிர்காலம் இதுதானா? ஆண்டவரை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுதான் பலனா? இஷ்டம் போல வாழ்றவங்க கூட நல்லா இருக்கிறானே, அல்லது சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியம் செய்யறவங்க கூட நல்லா இருக்கிறான். நாங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்க விரும்புறோம். எங்களுக்கு இதுதான் பாடு. எங்க பிள்ளைங்க லைஃப் என்ன ஆகும்? நானும் சரி, என் மனைவி சரி, ஆனா எங்க பிள்ளைங்க லைஃப் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நான் என்ன செய்வது? நான் ஆண்டவருக்காக நிலைச்சு நிற்கிறதா, இல்ல மற்றவங்கள மாதிரி சத்தியத்தை வேலை பேசலாமா? தேவனுக்கு உண்மையா இருக்கணுமா? இப்படிப்பட்ட நிலையிலே சோர்வு. ஜெபம் பண்றாங்க, ஆனா ஜெபம் எப்படி இருக்குது? ஃபுல்லா புலம்பல் புலம்பல் புலம்பல். இந்த வேளையில தான் ஆண்டவர் சில காரியங்களை, இந்த சினிமாவெல்லாம் ஃபிளாஷ்பேக் வரும் இல்லையா, அந்த மாதிரி சில காரியங்களை கர்த்தர் காட்டுகிறார். அதுல இருந்து ஃபுல்லா அதுல இருந்தா ஃபர்ஸ்ட் கிங்லர்ஸ் எல்லாம் நான் வெளியே போல. முதல்ல கடந்த காலத்தை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமா? இது எலியா சரித்திரத்திலிருந்து இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார். இங்க இருக்கிற உங்க ஊழியக்காரங்களுக்கும் இதுல வெளியே பார்க்கிறவங்களுக்கும் இந்த செய்தியை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17:1 அதிலே பார்க்கிறோம். அதாவது பிளாஷ்பேக். வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எலியா இன்ட்ரோடியூஸ் ஆகிறது இதுலதான் ஆகிறாரு. பொதுவாக பைபிள்ல பாருங்க, எல்லா கேரக்டரும் இந்த ஊர்க்காரன், இந்த கோத்திரம், இந்த வம்சம், அவனுடைய அப்பா தாத்தா எல்லாம் வருமா? ஆனா இதுல பாருங்க, மெல்கிசேதேக் மாதிரி திடீர்னு வருது. அது வரைக்கும் எலியா எங்க இருந்தாரு தெரியாது, அவன் பெற்றோர் யாரு தெரியாது, யாருகிட்ட வளர்ந்தான் ஒண்ணுமே தெரியாது. ஒரு கமெண்ட்ரியில பார்த்தேன், திஸ்பியன். இப்ப கேலியாத் வந்து ஜோர்தான் அந்த நதிக்கு பக்கம் கிழக்கு பக்கம் இருக்குது. திஸ்பியன்கிறது இஸ்ரேல் கோத்திரம் அல்ல. அப்போ எந்த கோத்திரம்? இஸ்ரேல் இல்லைன்னா இது ஜென்டைல்ஸ், பிற இனத்தவர். இன்னும் சொல்ல போனா யெகோவா தேவனை வணங்காதவர். அப்போ திஸ்பியன் என்கிறது ஒரு யூதன் அல்ல, பிற இனத்தவன். இன்னும் சொல்ல போனா விக்கிரையை வணங்குறவன். ஆனா இவர் எலியா வெளிப்பட்ட வேலை ரொம்ப மோசமான வேலை. அதாவது மோசமான நிலையிலிருந்து படுமோசமான நிலைக்கு இஸ்ரேலர்கள் போய் கொண்டிருந்தார்கள். ராஜா விக்கிரங்களை வணங்குறான், ராணி விக்கிரங்களை வணங்குறா, இஸ்ரேலர் எல்லாரும் விக்கிரங்களை வணங்குறாங்க. ஆனா எலியாவோட பேக்ரவுண்ட் என்னது? விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்தவர் மனம் திரும்பி யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டு விக்கிரக சவால் விடுகிறார். ஆனால் விக்கிரங்களை வெறுக்கிற தேவனை வணங்குறோம்னு சொல்றவங்க விக்கிரகத்து பக்கம் போயிட்டாங்க இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஒன்று சொல்லட்டுமா? நான் பரம்பரையா கிறிஸ்தவன் சொல்றதை விட, ஆதியில கிறிஸ்தவன் சொல்றதை விட, இந்த பாதியில வர்றாங்க பாத்தீங்களா விக்கிரகத்தை விட்டு, அவங்க நம்மளோட வைராக்கியமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் எனக்கு தெரிஞ்ச 4 ஜெனரேஷன் கிறிஸ்டின். ஆனா நெடுமுழங்கல்ல நின்ன மாதிரி தெரியல. என் தம்பி மனைவி வந்து ஹிந்து பேக்ரவுண்ட். ஆனா சர்ச்சில் போனா அந்த நெடுமுழங்கால். நமக்கு என்னன்னா நெடுமுழங்கால், அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி முழங்கால், அதான் 4 கால் வச்சிருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் தலை குப்புற விழுந்துரும். ஆனா என் தம்பி மனைவி வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கண்ணுக்குட்டி முழங்கால் பார்த்ததில்லை நெடு. அப்போ நம்ம பரம்பரையா இருக்கிறவங்கள விட விக்கிரகங்கள் வர்றவங்க கர்த்தர் வைராக்கியமாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதே மாதிரி எலியா, அந்த தீர்க்க தரிசிகள் அழைப்பு உள்ளவங்களை பாருங்க, அந்த அவங்க உருவாகிறது யாருக்குமே தெரியாது. ஜான் த பேப்டிஸ்ட் எங்க உருவானாரு? வனந்திரம். சாமியல்
அப்பா அம்மா பாசத்துல வளர்ந்தாரு ஏலியா. சாரி, ஏலி தாம் பிள்ளைகளே ஒழுங்கா வளர்க்க தெரியாதவன். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை உருவாக்குற இடம் வனாந்தர இடம். அவளுக்கு சரியான ரோல் மாடல் கூட இல்லாம இருக்கும், சூழ்நிலை கூட ஃபேவரா இல்லாம இருக்கும். ஆனா கர்த்தரங்களை உருவாக்கி திடீர்னு வந்து கொண்டு வந்து நிறுத்துவாரு. என்ன ஆச்சுது? வனாந்தரத்தில் கூப்பிட சத்தம் எங்கேயா இருந்த விளநாளும் தெரியாதையா. இப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் வருகிற காலங்களிலே வல்லமையாக பயன்படுத்த போகிறார். உங்களையும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. இதுவரைக்கும் அட்ரஸே இல்லை, ஆனா வந்து திடீர் நிப்பீங்க. அகில உலகையும் கலங்க செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றி. ஆனா இப்ப பயிற்சி நடக்குது. தாவீது வனாந்தரத்தை இருக்கும்போது ஒரு விசை என்ன வந்தது? கரடி. இன்னொரு விசை அவரு நினைச்சிருப்பாரு, எங்க அண்ணெல்லாம் ட்ரைனிங் பண்ணி வெல் ட்ரெயின் சோல்ஜர்ஸா வச்சு அவன் ஃபீல்டில் நிற்கிறான், என் தலையெழுத்து இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் ஐயா. இந்த ஆடையும் மேய்ச்சிக்கிட்டு கரடியையும் சிங்கத்தையும் கிழிச்சனா. ஆனால் தாவீதுக்கே தெரியாம கர்த்தர் உருவாக்கி கொண்டிருந்தார். தாவீது தெரியாம தான் கிழிச்சான் கரடிய, தெரியாம தான் கிழிச்சான் சிங்கத்தை. ஆனா கர்த்தர் அதுல ஒரு காரியம் வச்சிருந்தாரு. தாவீதே, இன்னைக்கு நீ செய்யறதுல இதுல உண்மையா செய். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ கோலியாத்தை கிழிக்க போற. அப்போ அவங்கெல்லாம் எங்க அங்க பயிற்சி எடுத்தாங்க, ஆனா இங்க கர்த்தரே உருவாக்குனார். அதனால எனக்கு விளம்பரம் இல்லை, எனக்கு அங்கீகாரம் இல்லை, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, வாசல் திறக்கல, கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் வரும், அன்னைக்கு அந்த இடத்துல போய் நிற்பாங்க. நீங்க நிற்பீங்க, யாரியா எங்கயா இருந்த? கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டு இருந்தார். அந்த வேளைக்கு வரை கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரை அந்த வேளையில காத்திருங்க. ஓகேயா? சரி, 1 ராஜாக்கள் 17:1 வரும். என் வாக்கின்படி அன்றி. அவருக்கு என்ன ஒரு கெத்து பார்த்தீங்களா? இதான் பரிசுத்த திமிர். அதாவது நம்ம ஊழியக்காரனுடைய ஜெபம் மாத்திரமல்ல, அந்தரங்கத்தில் பண்ற ஜெபம் மாத்திரமல்ல, வெளியே பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உடையது. அல்லேலூயா. இருட்டை பார்த்து ஆண்டவர் வந்து ஐயோ நான் படைச்ச உலகம் இருட்டாயிட்டு சொல்லல, வெளிச்சம் உண்டாக கடவுது, அப்படியே ஆயிட்டு. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை நீங்க சொல்லும் பொழுது, வேத வார்த்தையை நீங்க விசுவாசி சொல்லும் பொழுது அது அப்படியே ஆகும். ஏன்னா வார்த்தையில வல்லமை உடையது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, நான் சொன்ன தவிர மழை பெய்யாதியா. இந்த தைரியம் இருக்குதா உங்களுக்கு? என் பையன் சொன்னால, போகும்போது ஏதாவது டெட் பாடி வந்துச்சுன்னா என்ன செய்யலாங்கிறீங்க? பாடைய தொட்டு ஒண்ணு அந்த பாடி இறங்கட்டும், இல்லையா அந்த பாடையோட சேர்ந்து நமக்கு ஒரு பாடை கெட்டுட்டோம். ரெண்டுல ஒண்ணு நடக்கும்ல. அந்த இடத்துல அந்த பாடி எழும்பிச்சுன்னா தேவநாமம் மகிமைப்படும், இல்லைன்னா நமக்கு ஒரு பாடி கட்டிடுவான். பக்கத்துல பாடை கட்டி கூட ஒரு குழி தோண்டியா. அந்த அப்போஸ்தலர் நடபடியில பாருங்களேன், அந்த அலங்கார வாசல்ல அலங்கோல மனுஷன் உட்கார்ந்துட்டு வந்திருக்கான் இல்லையா, அங்க போய் இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொல்லி என்ன பண்ணாரு? சொல்றது பெருசு, தூக்கி விடுற தைரியம் இருக்கா? சொல்லிடுவோம், ஆண்டவரே இறக்கும் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, டேய் தூக்கி விடுறா. ஆண்டவரே, அவன் அலங்கோல மனுஷன், இப்ப நான் தூக்கி விட்டு ஒண்ணு நடக்கலன்னா என் காலை உடைச்சு அதுல உட்கார வச்சிருவோம். நானும் பக்கத்துல ஐயா. சரி, உங்க சபைக்கு வந்து ஒரு வீல் சேர்ல ஒருத்தரை கொண்டு வர்றாங்க ஜெபிக்க சொல்லி, நாம என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு பேதுரு சொல்லலையா, ஆனா நாம என்ன சொல்றோம்? யாருக்கு தவணை? கொஞ்சம் இருங்க, நான் 7 வாரம் பாஸ்டிங் இருந்துட்டு வரேன். பாஸ்டர் எங்க போயிருக்காரு? பாஸ்டிங். சொல்லலையே பேதுரு, நாம ஏன் சொல்றோம்? சோ நான் ஒன்று சொல்றேன், கர்த்தர் உங்கள் வார்த்தையை கனம் பண்ணுவாருமா. ஒரு வசனம் வாசிங்க, எரேமியா 5:13. அது டைம் இல்லை, 14 வாசிங்க. ஆண்டவர் வார்த்தை என்ற அடிக்கடி இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எரேமியா 5:14. அதாவது தீர்க்கதரிசிகள் காற்றை போற திருவாக்கு இல்லை, அதெல்லாம் வருது. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. பட் ஆண்டவருடைய வார்த்தை என்ன? ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன்.
அது இவர்களை பட்சிக்கும். ஹல்லேலூயா. தேவ ஊழியக்காரர்களே, உங்க வாயில ஒரு வார்த்தை அக்கினியா வரும், எதிர வரங்க விறகு வரும். எப்படி இந்த அக்கினி விறகுல பட்டு தபதபுன்னு எரியுதோ அதே மாதிரி உங்க வார்த்தை உலகத்தை அசைக்கும். ஹல்லேலூயா. அப்போ நான் சும்மா உங்களை உணர்ச்சி வசப்படுறேங்க, எமோஷனலா பேசல. பை தி இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நான் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். If you believe, you will see the glory. விசுவாசித்தா தேவனை காண்பார்கள். அப்போ உங்கள் வாயிலிட்ட கர்த்தரோட வார்த்தை எப்படி வரும்? வெறுமையா வராது. நம்ம ஜெபத்துல தான் வெறித்தனமா இருக்கிறோம். அந்த ஜெபம் வந்து முடிச்ச உடனே அந்த பலூன் காத்து அடிச்ச மாதிரி இங்க நிக்கும் ஃபயரா, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, ரிசீவ். அப்புறம் பலூன் புஷ், காத்து இறங்கி இறங்கி போறது இல்லை. ஆவியான ஒரு காத்துல, தேவ அக்கினில எப்பொழுதும் ஆவில நிறைஞ்சிருங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. நீங்க சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் அக்கினியாய் வெளிவரும். அது சத்துரு கோட்டைகளை உடைக்கும், மந்திரவாத வல்லமையை தகர்க்கும். என் வாக்கின்படி அன்றி சொல்ல. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு முன்பாக நீக்கு நிறைய பேர் சொல்லுவாங்களா, I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே. ஆனா எலியா என்ன பண்றாரு? இயேசுவின் முன்பே நானே நிற்பேனே. ஏன்னா பின்னாலன்னா இயேசு போறாரு, தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிட்டு போறாரு. பின்னால 2 பேர் சண்டை போட்டாங்களா, பஞ்சாயத்து பண்ணாங்களா, ஞாபகம் இருக்கா? அடுத்த சீட்டு யாரியா? தலைவர் போறாரு. அப்ப தலைவர் போஸ்ட் யாருக்காரு? பின்னால இருந்து என்ன வேணா பேசலாம். ஆனா எலியா சொல்றாரு, நான் இயேசுக்கு முன்னால நிக்கிறேன். நீங்க அங்க பண்றது என்ன வேணாலும் ஆப்த ரெக்கார்ட் ஆகாது, நாங்க பேசுற ஒன்னொன்னுங்க ரெக்கார்ட் ஆகும். ஆனா லைவா போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரிதான் கேமரா முன்னால நிக்கிற மாதிரி ஆண்டவர் முன்னால நீங்க நிக்க ஆயத்தமா? இந்த அளவு வரணும். இயேசுக்கு முன்னால நான் நிக்கிறேன். அப்ப என்னோட ஒவ்வொரு அசைவையும் இயேசு பார்க்கிறார், என்னோட ஒவ்வொரு மூமெண்டையும் இயேசு பார்க்கிறாரு, என்னோட ஒவ்வொரு பார்வையையும் இயேசு பார்க்கிறாரு, என்னோட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. எப்படி கேமரா முன்னால நிக்கிறதுக்கு நாம இருக்கோம், அதே மாதிரி இயேசுவின் முன்பாக தேவ சமூகத்துல. இன்னொரு காரியம் கூட எடுக்கலாம். உங்க அட்ரஸ் என்ன? பண்ணியின் அட்ரஸ் என்ன? எந்த ஊர்ல சாக்கடை, ஊர்ல எங்க சாக்கடை இருக்கோ அங்க நிக்கும். ஆனா ஒரு தெய்வ மனுஷனோட அட்ரஸ் என்ன? கேர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. ஐயா நீங்க எங்கயா இருக்கிறீங்க? ஐயா தேவ சமூகத்துல எங்க இருக்கிறீங்க? என் ஜெபரையில இருக்கிறேன். ஐயா என்ன செய்றீங்க? பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்களேன், என்னோட அட்ரஸ் கேர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். பக்கத்துல சொல்லுங்களேன், உங்க அட்ரஸ் மாத்துங்கய்யா. கேர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். நமக்கு லெட்டர் வரணும். என்னது? டோர் நம்பர், ஸ்ட்ரீட் ஒண்ணுமே இல்ல. உங்க பேரை போட்டு பாஸ்டர் தினேஷ் குமார், கேர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். ஓ இவரா தெய்வ மனுஷையா, எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, எப்பவும் பைபிள் வாசிக்கிட்டு இருப்பாரு. எத்தனை பேர் இதெல்லாம் ஆசைப்படுறீங்க? இப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்தை கலக்க முடியும். If you want to shake the nation, you must live in the presence of God. இதுவரைக்கும் என்ன, 4 ஊழியக்காரர் தான் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவன குறை பேசுவாங்க. அந்த அட்ரஸ் வேண்டாம் ஐயா. யூடியூப் சேனல் தோங்குறது எதுக்கு? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. அதே மாதிரி யூடியூப் சேனலோ புல்பிட்டோ அடுத்தவனை தாக்கி பேசுறதுக்கு இல்லை. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை இருக்கிறது இல்லை. ஏசு எப்படிப்பட்டவர் சொல்றதுக்கு தான் கர்த்தர் புல்பிட்ல உங்களை வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவோம், தேவ பிரசன்னத்திலே வாழ்வோம். பழைய அட்ரஸ், ராங் அட்ரஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நம்ம அட்ரஸை கேர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் மாத்தோமா. ஓகே சரி. அப்போ இன்னைக்கு நம்ம இவருடைய எலியா ஜெபம் எப்படி இருக்கு? எடுத்துக்கொள்ளும். போதும் ஆண்டவரே, நான் நல்லவன் இல்லை. ஆனா அன்னைக்கு எப்படி இருந்தது? எலியாவே, ஆதி அன்பை விட்டுட்டீப்பா,
ஒரு காலத்துல சவால் விட்டியே, எவ்வளவு வைராக்கியமா நீ இருந்த, இன்னைக்கு எல்லாம் இழந்து, சிம்சோன் தலைமுடி சிரைக்கப்பட்டவர் அபிஷேகத்துல இழந்து, இதுவா தேவ சித்தம்? சரி, இன்னொரு பாஸ்டர் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கிங்ஸ்ல சாப்டர் 18:5 அதுல தெரிஞ்ச ஒரு பகுதி. எலியா சொன்னார், நான் சொன்னால் தவிர மழை பெய்யாதுனாரு. 3 வருஷம் மழை பெய்யல. இது எந்த அளவு தேசத்தையும் பாதித்ததுன்னு தெரியும். மாத்திரமல்ல, ராஜாவை எப்படி பாதிச்சு தெரியுமா? அதுல பாருங்க, குதிரைக்கு புல்லு வேணும். புல்லு தேடி யார் போறா? ராஜா போறையா. எந்த ராஜாவது போவானா? ஒரு தீர்க்கதரிசி வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் உண்டு. எலியா இன்னைக்கு சுருண்டு கிடக்கலாம், உலகத்தை கலக்க வேண்டிய எலியா சுருண்டு கிடக்கலாம். ஆனா அந்த ஒரு வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை, கர்த்தருடைய சித்தப்படி தேவ பிரசன்னத்துல வாழுகிற தேவ மனிதன் சொன்ன வார்த்தை 3 வருஷம் மழையை நிறுத்தி ராஜாவை புல்லு தேட போயிருக்குது. வாசிங்க, கொஞ்சம் வேகமா வாசிங்களேன். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் ஆவது உயிரோட காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். ராஜா போறாரு, அரசு அதிகாரி போறாரு. எங்க போறாங்க? புல்லு தேடி. எவ்வளவு ஒரு அந்த அளவுக்கு ஊழியக்காரன். ஒரு காலத்துல தேசத்தை கலக்குன தேவ மனுஷன் இன்னைக்கு எங்க இருக்காரு? சூரச்செடியில படுத்துட்டு இருக்காரு. கர்த்தர் தன்னை பயன்படுத்தி அந்த கடந்த நாட்களை நினைத்து கொஞ்சம் கூட நினைக்காம இப்ப உள்ள சூழ்நிலையே வந்து சுருண்டுகிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் 1 ராஜாக்கள் 18:21 பாக்குறோம், சவால் விடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சவால் விடுறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்கள். இப்படி சவால் விட்டியே எலியா, இன்னைக்கு சாத்தான் சிரிக்கிற மாதிரி சூரச்செடிகளை உட்கார்ந்துட்டு இருக்கிறியே. உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன? ஊரே உன்னை கண்டு பயந்துச்ச. அது போக அடுத்தது பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18:27 இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் நமக்கு வேதனையா இருக்கு, நமக்கு டென்ஷன் வருது. ஆண்டவரே என்ன செய்யறது, நாங்க எப்படியா ஊழியம் பண்றது? ஆனா எலியா கொஞ்சம் கூட கலங்கலையா. இன்னைக்கு சூரச்செடியில படுத்திருக்காரு, அன்னைக்கு பரியாசம் பண்றாரு. எவ்வளவு கிண்டல் பண்றாரு பாத்தீங்களா? வாசிங்களேன். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. அவருக்கு கொஞ்சம் காது செவடா இருக்குமா? உங்க கடவுளுக்கு கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்கப்பா. அப்புறம் அவன் தியானத்தில் இருப்பான். தியானத்தில் இருப்பான்பா, அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவன் ஏதோ பிஸியா இருப்பான்பா, இல்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பான். ஆமா, டிராவல் பண்ணும்போது சம்டைம் என்னன்னா, இது டவர் கிடைக்காது, தூக்கத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கும். எவ்வளவு கிண்டல் பண்றாரு. இப்படிப்பட்ட எலியாவி நமக்கு தேவையா இல்லையா? என்ன சொல்றீங்க? சாவி என்னைக்கு வருவியா? உன் கையில சாவணும்னு எங்க அப்பா ஒப்பு கொடுத்திருந்தா ரைட். இப்படிப்பட்ட வைராக்கிய வெறி உள்ள எலியாவி உள்ளவர்கள் இன்று தேவை. ஆனா இப்படிப்பட்ட எலியா சூரச்செடிகளை உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஐயா, ஊழியத்துல போய் அடிபட்டு செத்த பரவாயில்லையா, ரத்த சாட்சியா மரிச்சா என்ன கனம்? அடிக்கடி சொல்றது உண்டு, நம்ம பரலோகத்துக்கு போகும்போது, அதாவது கவனிச்சு பாருங்க, இயேசு பிதாவின் வலதுபரிசத்தில் போய் அமர்ந்தார். ஆஃப்டர் ரிசர்வேஷன் என்ன பண்றாரு? அமர்ந்தார், நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு இடத்துல எழுந்து நின்னார். என்ன தெரியுமா? ஸ்டீஃபன் கொல்லப்படும் பொழுது அப்படியே பாருங்க, பிதாவின் வலதுபரிசத்தில் இயேசு எழுந்து நிற்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் அந்த அவருக்கு ஸ்டீஃபனுக்கு என்ன ஒரு கனம் பார்த்தீங்களா? இப்ப ஒரு முதலமைச்சர் எழுந்தாருன்னு வைங்க, கூட இருக்கிற எல்லா மந்திரியும் எழும்புவாங்களா இல்லையா? கலெக்டர் எல்லாம் எழும்புவாங்களே. இயேசு எழும்புனா பரலோகமே எழுந்து வரவேற்குமா இல்லையா? சரி, இப்படி வைராக்கியம் உள்ளவர்கள் எழும்ப வேண்டும். 1 ராஜாக்கள் 18:20 கொஞ்சம் வேகமா போவோம். அதுல சொல்றாரு, அக்கினினால் பதில் எழுதும் தெய்வமே தெய்வம்.
எவ்வளவு ஒரு தைரியமா சொல்றாரு பாருங்க. தனியா இல்ல, இவர் தனியா இருக்காரு, தீர்க்கதரிசி தனியா இருக்காரு. அங்க ஃபால்ஸ் ப்ராபர்ட்ஸ் இருக்காங்க, கோட் ப்ராபர்ட்ஸ் இருக்காங்க. அங்கிருந்து தனியா சவால் விட்டுட்டு அக்கினினால் பதில் கொடுக்கும் தெய்வமே தெய்வம். அந்த எலியா எங்கே இன்னைக்கு உட்கார்ந்துட்டு போதும் ஆண்டவரே. அதுக்கு என்ன சொல்லுங்க, ஜனங்கள் எல்லாரும் அன்னைக்கு அங்கீகரிச்சாங்களா இல்லையா? எலியாவை ஜனங்கள் அங்கீகரிச்சாங்களா இல்லையா? இன்னைக்கு சில அங்கீகாரம் இல்லைன்னு உடனே சுருண்டுகிட்டு, எதுக்கு நான் அந்த ஊழியம் பண்ணணும், நன்றி கட்ட ஊழியத்துக்கு மக்களுக்கு ஏன் பண்ணணும், அப்படி உங்களை சுருள பண்ணுகிறது எசபேலின் ஆவி. அதுக்கப்புறம் 18, 35, 36 அதுல ஒரு சொல்றாரு, ஒரு ஜெபம் பண்றாரு. ரொம்ப அக்கினி இழக்கிறதுக்கு பெரிய ஜெபம் பண்ணல, 7 நாள் உபவாசம் பண்ணல. இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நீர் தெய்வம், நான் உம்முடைய ஊழியக்காரன், இந்த காரியத்தெல்லாம் உம்முடைய சித்தப்படி செய்யறோம் என்று இன்றைக்கு விளங்க பண்ணோம். அந்த சின்ன ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டார். என்ன ஜெபம்? நான் உம்முடைய ஊழியக்காரன். அதை கேட்டு கர்த்தர் அக்கினியால் பதிலடிச்சாரா இல்லையா? அப்போ எலியா கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று கர்த்தரே அங்கீகரிச்சாரா இல்லையா? அங்கீகரிச்சாரு. அதுக்கப்புறம் தேவ சித்தப்படி ஊழியம் பண்ற, இஷ்டம் போல ஊழியம் பண்ணல, தேவ சித்தப்படி ஊழியம் பண்ற கர்த்தர் அங்கீகரிச்சாரா இல்லையா? அன்னைக்கு கர்த்தரே நீங்களை ஊழியக்காரன் அங்கீகரிச்சாரு, ஜனங்கள் அங்கீகரிச்சாரு. நீங்க தேவ சித்தப்படி ஊழியம் பண்றது, இப்படிலாம் ஒரு அங்கீகாரம் இருந்தது. இன்னைக்கு சின்ன சின்ன போராட்டங்களை பார்த்துட்டு போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். எலியாவே ஊழியமே இல்லை, 3.5 வருஷம் மழை இல்லை, தேசத்துல பஞ்சம். ஆண்டவர் சொன்னாரு, கேரி தாட்டங்களிலே ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்ப தேசத்துல பஞ்சம் வரும் பொழுதும் கர்த்தர் தண்ணியை கொடு. எனக்கு அதான் புரியல, காக்கா என்னைக்காவது வந்து கொடுக்குமா? நம்ம வீட்டுல ஏதாவது வச்சிருந்தா அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு போயிடும். ஆனா இவருக்கு காக்கா வந்து கொடுத்துருக்க. நான் இஸ்ரேல் போயிருக்கும்போது எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை, காக்காவை பார்க்கணும். இஸ்ரேலில் காகம், அங்க ஒரு அது என்னது, ரேவன் அண்டங்காக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. எல்லாரும் சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கிறாங்க, காக்காவோட செல்ஃபி, செல்ஃபி வித் ரேவன் இன் இஸ்ரேல். பாருங்க, அந்த தேவ ஊழியக்காரனை இது மூதாதையர் யாரோ கொண்டு போஷித்ததுனால அந்த தமிழ்நாட்டில இருந்து, இந்தியாவில இருந்து ஏறக்குறைய ஒரு 4000-5000 கிலோமீட்டர் இருக்கலாம் இஸ்ரேல், அதை தாண்டி கூட இருக்கலாம். அங்க போய் நாங்க செல்ஃபி யார் கூட எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, சீதோனுக்கு அடுத்த அங்க ஒரு சிஇஓ இருக்கார், பிசினஸ் பீப்புள் இருக்கார். அவர் வீடுன்னு சொல்லல, ஒரு விதவை வீட்டுல இருக்காரு. அந்தம்மா ஒண்ணு கோடீஸ்வரி இல்ல, அவங்களுக்கு ஒரு பையன். அன்னைக்கு இவங்களும் அவங்க பையனும் ஆளுக்கு ஒரு தோசை அல்லது சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு 2 கரண்டி மாவு இருக்கு, 2 விறகு பொறுக்குது. இவரு கர்த்தரங்க அனுப்புறாரு. அதுக்கப்புறம் சரி ஒண்ணு கேக்குறேன், கொரோனா 1 வருஷம் இருந்திருக்குமா அந்த லாக்டவுன்? சரி, மோர் தான் 1 இயர், 1.5 வருஷம், நமக்கு தெரியல. அநேகர் வேலை இழந்தாங்க, அநேகர் அவங்க தொழிலை இழந்தாங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் தொழிலை இழந்து தற்கொலை கூட பண்ணினாங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டாரா இல்லையா? ஊழியமே இல்லாம உட்கார்ந்து சாப்பிட்டோமா இல்லையா? என்னெல்லாம் கர்த்தர் பட்டி போடலையா அந்த நாட்டை? ஊழியமே இல்லை, வருமானமே இல்லை, நல்லா உட்காந்து சாப்பிட்டோமே இல்லையா? அன்னைக்கு போஷித்த ஆண்டவர் இன்னைக்கு போஷிப்பாரா இல்லையா? எலியா அதை நினைக்கலையே. 3.5 வருஷம் நான் ஒளிஞ்சிருந்தேன், ஆனா அங்க காக்கா வந்து சாப்பாடு போட்டுச்சு. ஒரு ஏழை கணவனை இழந்த பெண் வந்து அவங்க சாப்பாடெல்லாம் எனக்கு கொடுத்து போஷித்தாங்களே. ஆனா இன்னைக்கு சின்ன பிரச்சனைனால சோற செடியில உட்காந்து எனக்கு ஊழியமே வேண்டாம் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. எலியாவே சரி, அதுல பின்னாடி பார்த்தா கொஞ்சம் வேகமா போவோம். அந்த விதவை தாயார், அவங்க மகன் எலியா 2 கரண்டி மாவு,
2 சப்பாத்திக்கு இருந்துச்சு. சரி 3 சப்பாத்தியா டிவைட் பண்ணி போட்டாங்க. அந்த ஒரு வேளை உணவு கொடுத்ததுனால எவ்வளவு நாள் சாப்பிட்டாங்க? குடும்பமே சாப்பிடுச்சு. ஐயா சுவிசேஷர்களே, ஐயா பாஸ்டர் மாதிரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, உங்களுக்கு அவங்க தசம பாகத்தை கொடுத்ததுனால கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தான். எத்தனை சாட்சி வந்துச்சு. நான் கடன்ல இருந்தேன், இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாரு, அவருக்கு நான் என்னுடைய முடிந்த ஆஃபரிங் கொடுத்தேன். இந்த சபையில நான் மெம்பரா இருக்கிறேன், கடனில் இருந்தேன், இந்த என்னுடைய ட்ரைத்தெல்லாம் கொண்டு நான் கொடுத்தேன். கர்த்தர் என்னை கடனில் இருந்து மீட்டு இன்னைக்கு பிறருக்கு உதவி செய்கிற வைக்கிற அளவில் கர்த்தர் நடத்துகிறான்னு எத்தனை சாட்சி வந்துட்டு, அதெல்லாம் மறந்துட்டு ஒரு சின்ன சூழ்நிலை வந்த உடனே சூரிய செடிகளை படுத்துக்கிட்டு, எலியாவே போதும் ஆண்டவர் சொல்றியே, ஊழியம் வேண்டான்னு சொல்றியே, அநேகருக்கு ஆசீர்வாதமா உன்னை வைக்கலையா, அந்த ஊருக்கு ஆசீர்வாதம் உன்னை வைக்கலையா, அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உன்னை வைக்கலையா? எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். சரி, இவர் எங்க ஒளிஞ்சிருந்தாரு? சீகோன் இல்லையா? அதாவது சாரிபாத், இது எந்த ஏரியா? சீகோன். அது கர்த்தர் பாதுகாத்தார். இது எந்த ஏரியாங்கிறது ஒன்று சொல்றேன். 1 ராஜாக்கள் 16:31 வாசிங்களேன் யாராவது. நேபாத்தின் குமாரன் ஆகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனின் ராஜாவாகிய பாகாலின் குமார்த்தி யெசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலயம் சேவித்து அதை பணிந்து கொண்டு. சீதோனியன் ராஜா யாரு? வெயிட், ஏலியா எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு? சீதோன்ல தான் ஒளிஞ்சிருக்காரு. சாரிபாத் சீதோனுக்கு. அந்த சீதோனுக்கு ராஜா யாரு? சீதோனின் ராஜா ஏத்பால். அவன் யாருக்கு அப்பா? யெசபேல் மாப்பிள்ளை யாரு? ஆகாப் யார தேடுறாரு? அவனே சாபம் போட்டு போனான். 3.5 வருஷம் மழை இல்லை, எங்க குதிரைக்கெல்லாம் புல் இல்லாம என்ன புல்லு புடுங்க வச்சான்னு சொல்லி என் தலையை வெட்டுறதுக்கு தயாரா இருக்கிறான். ஆனா கர்த்தர், அடுத்த வசனம் பாருங்க 18:10. உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். எல்லா இடத்துக்கு போய் காணலன்னு சத்தியம் வாங்கிட்டான் ஆகாப் ராஜா. ஆனா கர்த்தர் இந்த எலியாவை எங்கே வச்சு பாதுகாத்தாரு? ஆகாப்புடைய மாமனார் ஊர்லயே வச்சு பாதுகாத்தாரு. ஆண்டவரோட ஸ்டைல் இதுதான். தேவ சித்தத்தின் மையத்துல நீங்க வாழ்ந்தா எந்த சத்துரு உங்களை அடிக்க முடியாது, எந்த மந்திரவாதிலும் உங்களை அடிக்க முடியாது. உங்களை போட்டு தள்ளுறது நினைக்கிறவன் கண்ணுல கூட மிளகா பொடி தூவிட்டு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எத்தனை பாதுகாப்பா கர்த்தர் கொடுத்தாரு. எத்தனை முறை விபத்துல நீங்க மறிக்கிற வேலை வந்தது, அடுத்த ஸ்டெப் வச்சா மரணங்கிற வேலை வந்தது. அன்னைக்கெல்லாம் உங்களை பாதுகாத்த கர்த்தர் இப்பொழுது பாதுகாக்க மாட்டாரா? இப்பொழுது சூறச்செடிகளை படுத்துக்கிட்டு போதும் ஆண்டவரே, ஏன் இன்னைக்கு எடுக்கிறவர் அன்னைக்கு எடுத்திருக்க மாட்டாரா? நான் ஒரு முறை அந்த கொரோனா டைம்ல ஒரு தென்திருப்பேரை அதில் நான் எனக்கு அதில் ரெகுலராக ஊழியங்கள், நைட்டு தூக்கமே கிடையாது. என்னன்னா நைட்டு 12 மணிக்கிட்ட ஆச்சுன்னா 12 மணிக்கு 12:01 அடுத்த நாள் பிறகுது. அப்போ நம்ம தூங்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். இப்படி 1 மணி வரைக்கும் அப்படி பைபிள் வாசிப்பு ஜெபம் போயிடும். அப்புறம் 5 மணிக்கு எழும்பி அடுத்த நாள் இதுக்கு ஆயத்தமாயிரும். தூக்கமே இல்லாமல் லெந்திரானில் ஓடிட்டு இருந்தேன். சில வேளையில் வண்டி ஓட்டும் போதே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அந்த பால் குளம் தாண்டி இதில் வர்றேன், தென்திருப்பேரிலிருந்து உள்ள ஒரு பாலம், அது என்ன ஆத்தூரான் பாலமா, அதில் லெஃப்டில் வரணும். ஆத்தங்காலா ஆத்து ஏதோ ஒன்று, ஓகே. அதில் வர்றேன், ஏத்தாப்பில் ஒரு பஸ் வருது. அது லைட்டு, ஹெட்லைட்டு. அது ஒரு 11 மணி மேலே இருக்கும். நைட் ப்ரேயராக எதுவும் தெரியல, முடிச்சுட்டு வரேன். மிட் நைட் இருக்கும். அந்த ஹெட்லைட்டில் என்னுடைய பைக்கில் ரொம்ப டிம்மாக இருக்கும், அவ்வளவு பிரைட் கிடையாது ஹெட்லைட். நான் அது நம்மளை மிரட்டுது. அவன் ஃபுல்லாக பிரைட்டில் தூக்கிட்டு வர்றான்.
இதுல பார்த்தா பயங்கர பள்ளம், ரோட்டு ஓரம். நான் கொஞ்சம் கார்னர்ல பிடிச்சி வர்றேன், பள்ளம். திடீர்னு உள்ள விழுது, அந்த பள்ளத்துல விழுது. நான் அப்படி ஸ்டடி பண்ணதுல கையெல்லாம் வலிச்சு போச்சு. ஸ்டடி ஏன்னா பின்னால ஒரு பஸ், ராம்பாப்புலர் ஏதோ பஸ் வருது. நான் விழுந்தேன்னு வைங்க, 6 வருஷம் முன்னாலே நமக்கு துக்குமணி அடிச்சு சரி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தாண்டி வந்து பார்க்குறேன், எனக்கு அது கையப்புறம் வந்து இது பிடிக்க முடியல. இந்த பள்ளத்தில் விழுந்ததில் நான் வண்டி கீழே சரியாத போல பிடிக்கிறேன். அது என்ன நடத்தல, தூக்க கலக்கத்தை தான் வர்றேன். அதை தாண்டி வந்த படத்தை பார்க்குறேன், அதில் பள்ளம். அந்த பள்ளத்தில் விழுந்து மேலே எழுப்பி இருக்கோம். விழுந்திருந்தா கண்டிப்பா அன்னைக்கு நான் அந்த பஸ் ஏறி இருக்கும், பின்னாடி ஏறி இருக்கும். அப்ப அன்னைக்கு பாதுகாத்த ஆண்டவர், என்னுடைய ஜீவனுள்ளவரை அவர் எனக்கு நியமித்த நாள் வரை என்னை பாதுகாப்பாரா இல்லையா? அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எத்தனை இக்கட்டுக்கு விலைக்கு காத்திருக்காரு, எத்தனை விபத்துக்கு காத்திருக்காரு, பாதுகாத்திருக்காரு. அவர் ரத்தத்துல மறைத்து காத்திருக்காரு. உங்க பாதம் கல்லி இடாதபடி தூக்கி கொண்டு அழகா சுமந்து வந்திருக்காரு. இன்னைக்கு வந்துட்டு ஆண்டவரே, இது யாருக்கும் தெரியல, இல்ல நீங்கள் வீழ்வது தேவ சித்தம் அல்ல, நீங்கள் வாழ வேண்டும், அதுதான் தேவ சித்தம். நீடித்த ஆயுசுல கர்த்தர் உங்களை திருப்தியாக்கணும், அதுதான் தேவ சித்தம். மாத்திரமல்ல, நீங்கள் உயிருள்ள வரை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னாரா, நீயே ஆசீர்வாதமா இருப்பார். அதே மாதிரி நீங்க ஊழியக்காரர்கள், நீங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். உங்களால் ஆசீர்வாதம் கூட நீங்க தான் ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்களேன், நானே என் பகுதிக்கு ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க தான் உங்க ஊருக்கு ஆசீர்வாதம். அப்புறம் 1 ராஜாக்கள் 17, 23, 24 அந்த தாயாருடைய மகன் மரித்து விட்டான். அந்த பிள்ளையை இவர் எழுப்பி விட்டார். உடனே அவன் என்ன சர்வீர் கொடுக்கிறா பாருங்க, 24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். எத்தனை அற்புதங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு செய்திருக்காரு. குணமாக்க முடியாத வியாதியெல்லாம் குணமாக்கி இருக்காரா இல்லையா? ஓடாத பிசாசு உங்களை கண்டு ஓடி இருக்கா இல்லையா? அநேக குடும்பம் உங்களால் ஆசீர்வதிப்பட்டிருக்கா இல்லையா? நீங்க தான் உண்மையான தேவ மனுஷன் சொல்லி ஜனங்கள் சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரே. அப்படிலாம் இருந்த இன்னைக்கு சூர செடிகளை பார்த்து, சின்ன சின்ன பிரச்சனை பார்த்து, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், எப்படி எலியா மனசு வந்துச்சு. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் கஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஓடுவீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க நான் மகிழ்ச்சியோடு ஓடுவேன்? ஹல்லேலூயா. சரி, இந்த சூரச்செடியில இருக்கும்போது இவ்வளவு நேரம் பிளாஷ்பேக் பார்த்தோம். கர்த்தர் எலியாவே நடத்தி வந்தது, உங்களை நடத்தி வந்ததெல்லாம் பார்த்தோம். இப்போ இவரு 1 ராஜாக்கள் 19:6 பார்க்கிறோம். என்ன பண்றாரு? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தவர் இப்பதான் விழிக்கிறாரு. இந்த பிளாஷ்பேக்லாம் சொன்ன உடனே விழிச்ச மாதிரி இங்க இருக்கிற சிலரை கர்த்தர் விழிக்க பண்ணிடுது, கேட்டுக்கொண்டிருக்கிற சிலரை கர்த்தர் விழிக்க பண்ணுகிறார். விழித்து பார்க்கும்போது என்ன ஆகுது? தழலில் சுடப்பட்ட அடையும். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். ஆமா, இவ்வளவு நேரம் பாஸ்டிங் இருந்தாரு, இப்ப புசித்து குடித்து படுத்து. பிளாஷ்பேக்கை பார்த்தும் மறுபடியும் படுக்கதான். இப்ப ஆதியாமத்துக்கு வருமா? கொஞ்சம் வேகமா 28, 13, 15. அங்க ஒருத்தர் படுத்திருந்தாரு, யாக்கோபு. அப்போ கர்த்தர் நின்று சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கு தேவனும் கர்த்தர். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின்
தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கும் போது வாக்கு கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க. வாக்குத்தத்தம் கொடுத்தாரா இல்லையா? உன்னை கொண்டு இதெல்லாம் செய்வேன்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு கொடுத்ததெல்லாம் அப்படியே நான் அதில் எழுதி வச்சிருக்கேன். டைரியில் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் உனக்கு இந்த மாதிரி ஊழியம், நான் அப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் எல்லாம் கொடுத்தார். அன்னைக்கும் அவருக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க சந்ததி கொடுத்து சொன்னாரே இல்லையா? உங்களை குறிச்சு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. உங்க ஜெனரேஷன், உங்க புள்ள எப்படி இருக்கும், உங்க புள்ள. எனக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு 6 வருஷம் முன்னாலே ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் இந்த இப்படி தருவேன், அவனுக்கு இப்படி பேர் விடு. குழந்தை பிறக்கிறதுக்கு வழி இல்லை, கன்சீவ் ஆகுறதுக்கு வழி இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைக்கு இந்த பேரிடு, அவன் இப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் இப்படி. அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறோம், அன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நிறைய வாக்கு கொடுத்தாரு. உங்களை எங்கெல்லாம் கொண்டு போவேன்னு சொன்னாரு ஆண்டவர். வட இந்தியா கொண்டு போன்னு சொல்லி இருக்கலாம், இல்ல வெளிநாட்டு கொண்டு போன்னு சொல்லி இருக்கலாம், அநேக இடங்கள வாசல்களை திறப்பேன்னு சொல்லி இருக்கலாம். சொன்னாரா இல்லையா? பூட்ட முடியாத திறந்த வாசலை வைப்பேன்னு சொன்னாரே. உங்களாலதான் அந்த பகுதிக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னாரா இல்லையா? வாக்குத்தத்தம் சொல்லாம நீங்க ஊழியம் துவங்கல. ஆண்டவரே பிடிச்சு இழுத்துட்டு வந்து உங்களை கொண்டு இப்படிலாம் சொல்லுவேன்னு செய்யலையா? செய்வன்னு சொல்லலையா? தொடர்ந்து வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வைகளை செய்யும் அளவும் உங்களை கைவிடு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடிக்கும் அளவும் என்னை கைவிட மாட்டார். ஒண்ணு தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த வாக்க நீங்க நிறைவேற்றணும், என் வாழ்க்கையில காணணும்னுட்டு நீங்க இருக்கிற பிரயாசத்தை விட, வைராக்கியத்தை விட, அவரு நான் என் பிள்ளைக்கு இதெல்லாம் சொன்னேன்னு இதெல்லாம் நிறைவேற்றணும் சொல்லி அவர் வைராக்கியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஹல்லேலூயா. சரி, மறுபடியும் 1 ராஜாக்கள் வரும் 7வது வசனத்துல கர்த்தருடன் இதுவரைக்கும் நிறைய எழுப்பி விட்டு மறுபடி படுத்து சாப்பிட்டு படுத்து ஊழியமே செய்யாம ஊழியமே வேணான்னு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய செகண்ட் காலிங் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் யூ. வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இப்ப இந்த வார்த்தையை தட்டி எழுப்பு. 1 மணி நேரம் பேசுனது உங்களை தட்டி எழுப்புது. எலியாவே, நீ சூரச்செடியில் இருக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ உலகத்தை கலக்க வேண்டிய ஆளு. நீ சோர்ந்து போக வேண்டிய ஆள் இல்ல, சோர்வுல இருக்கிற அநேகரை தூக்கி எடுக்க வேண்டிய ஆளு. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்ல வேண்டிய ஆள் இல்ல, மரித்த ஜீவன்களை எழுப்ப வேண்டிய ஆளு, மரித்த பட்டணங்களை எழுப்ப வேண்டிய ஆளு, மரித்து போன திருச்சபைகளை உயிர்ப்பிக்க வேண்டிய ஆளு. நீயே சுருண்டு படுத்தா என்ன எலியாவே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எழுந்திருந்து போஜனம் பண்ணு. தூங்குனது போதும், சூரச்செடி அனுபவம் போதும். இது தூங்குற வேலை இல்ல, சோர்ந்திருக்கிற வேலை இல்ல, நீ எழும்ப வேண்டிய வேலை. நான் உனக்கு முன்குறித்த வேலை அது. நான் உனக்கு வாசல்களை திறக்கிற வேலை இது. அகில உலகங்களில் உனக்கு நான் வாசல்களை திறக்கிற வேலை அது. உனக்கு ஒரு அங்கீகாரத்தை நான் தருவேன். உன்னை கொண்டு நான் சொன்னவர்களை நிறைவேற்றேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். எழுந்திருந்து போஜனம் பண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எழும்புங்க சொல்லுங்க.
நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அநேக வெகு தூரமான இடங்களில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு அழைப்பை கொண்டு வர போகிறார். இங்கெல்லாம் கர்த்தர் என்ன கொண்டு போவார் எங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாது. அதனால லெட்டர் போட்டுறாதீங்க, நான் இங்கெல்லாம் வாரேன் அப்படின்னு போட்டுறாதீங்க. முடிஞ்சா பாஸ்போர்ட் எடுத்து ரெடியா வைங்க, கர்த்தர் வாசல தரப்பார். நான் அதான் சொல்றேன், எனக்கு அங்கிருந்து அழைப்பு வரணும், விசா வரணும், ஃப்ளைட் டிக்கெட் வரணும். நான் போய் ஊழி கேட்க கூடாது, அவர் தரணும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வெளிநாட்டுக்கு கொண்டு போக சொன்னா அவர் வாசல்ல தருவார். நான் ஏன் முட்டி முட்டி எளிய நாம என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு வேலையை உதவி செய்யறேன்னு சொல்லி உபத்திரப்படுத்திடுறோம். இப்ப அக்கினி இறங்கணும், விறகு பற்றி எரியணும், அந்த பலி பற்றி எரியணும். காஞ்சிருந்தா எரியுமா, நனைஞ்சிருந்தா எரியுமா? சகோதரிகள் சொல்லுங்களேன். காஞ்சிருந்தாலும் எரியும். எலியா என்ன பண்ணாரு? அதே மாதிரிதான் நிறைய வேலையில ஆண்டவருக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி பண்ணுவாங்க. இல்ல, நம்ம ஒண்ணு கையாலாகாத தெய்வத்தை வணங்கலையா, அது காஞ்சாலும் எரியும், நனைஞ்சாலும் எரியும், தண்ணியும் எரியும். ஏன்னா தேவ அக்கினி. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவருக்கு வேலையை கடினமாக்குன, அதே மாதிரி நீங்களும் கடினமாக்குங்க. அவர் கையில் அவைலபிளா இருங்க. I am available to Holy Ghost. Have their own way. Have their own way. உங்க சித்தப்படி என்ன கையில் எடுத்து பயன்படுத்த நாம சொல்றோம். அவன் தெய்வத்தை கையில் எடுக்குங்கிறான். நான் தெய்வத்தை காக்க முடியாது, அவர் என்னை காக்கட்டும். நியாயாதிபதிகள் 6:14, Judges 6:14 says, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, கிதியோன் சுத்த பயந்தாங்குழி. இப்ப அதை பேசுறதுக்கு டைம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, இப்போ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் உடனே. இப்போ நான் கூட நினைப்பேன், ஆண்டவரே வயசு 60 தாண்டிட்டு ஸ்ட்ரென்த் வேற வச்சிருக்கு, எப்படி ஓட முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. அடுத்த வருஷம் அந்த வசனம் சொல்லுது, உனக்கு இருக்கிற பலத்தோட. இப்பெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றதில்லை. முன்னாலேயாவது டெலிவரன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிப்போம், அது கூட கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்லைனிங்லாம் தேவனா மகிமைக்கு சொல்றேன். நாங்கள் பெண்டிகாஸ்ட் 8ஆம் தேதியா, பெந்தேகோஸ்தே நாள் 8ஆம் தேதி தானே, முதல் சண்டே போன மாதம். பெந்தேகோஸ்தே தினமே மறந்துட்டா எல்லாருக்கும். அன்னைக்கு எங்கள் குஜராத்தில் மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஒரு 200 பேர் சர்ச்சுக்குள்ள. 6:15 ஏதோ துவங்குச்சு. 9 மணி முடிக்கணும். நாங்கள் முடிச்சது விடிய கால 12:15. எல்லாரையும் வந்து நாங்கள் இப்போ ப்ளஸ் பண்ண பாஸ்டர் சொன்னோம், கொஞ்சம் தேங்காய் வாங்கி வைங்க, ஆலிவ் ஆயில் கிடைச்சா பெட்ரு, இல்லை தேங்காய் வச்சு ஜோம் பண்ணோம் அப்படின்ட்டு. வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜோம் பண்ணோம். நான் கடைசி ஒரு 5 பேர், எனக்கு டிரான்ஸ்லேட்டர், அப்புறம் லோக்கல் சர்ச் பாஸ்டர், இன்னொரு அவங்களுடைய ஒரு உடன் ஊழியர் வந்திருந்தாங்க. நான் கடைசியில் தான் நின்னேன். வரிசையை ஜோம் பண்ணுவாங்க. முன்னாடியில் இந்த ஸ்லைனிக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கும். கர்த்தர் சாட்சி, தம்பி என் பையன் சாட்சி. பாஸ்டர் மனைவி வந்து ஜோம் பண்ணாங்க. நான் வந்து பக்கத்தில் இருந்து கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், பொத்துட்டு விழுந்துட்டாங்க. தொடக்கூட இல்லை. அப்புறம் 2 பிள்ளைங்க, 2 வாலி பிள்ளைங்க, அக்கா தங்கச்சி, அவங்களும் ஜோம் பண்ண. அதுக்கப்புறம் நான் ஜோம் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கிட்டேன். ஏன்னா பக்கத்தில் போனாலே பொத்துன்னு விழுது. இங்கேருந்து ஃபோன் ஊதுனா 2ம் பொத்துன்னு விழுந்துச்சு. தொடலை. நிறைய பேர் இப்படி தான், தொடவே இல்லை. பக்கத்தில் போனாலே ஸ்லைனிங் ஆகுது. அதே மாதிரி இந்த பாஸ்டர் பையன் வந்து கை கொடுத்தான், திடீர்னு இப்படி ஷேக் ஆச்சு, அப்படி பொத்துன்னு விழுதுன்னா ஒரு 1/2 மணி நேரம் விழுந்து கிடந்தான். இதில் இன்னொரு வீட்டு தெரியுமா, ஒரு சகோதரி, அவங்க ஷேருங்கிறவங்க, தமிழ் அல்லது ஹிந்தி தெரிஞ்சால் நம்பர் தர்றேன், குஜராத்தி தெரிஞ்சாலும் நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். அவங்கள நான் தொடவே இல்லை. ஃபஸ்ட் ஜோம் பண்ணிருந்தாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே இப்படி கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், கீழே விழுந்துட்டாங்க. இது ஒரு 11 மணிக்கு நடந்திருக்கோம். அப்புறம் நாங்கள் முடிச்சு 12:15 முடிச்சோம். சாப்பிட்டு வெளியே கிளம்பும்போது 1 மணி இருக்குமா, 1 மணி இருக்கும். போகும்போது அவங்க எழும்ப முடியல, தூக்கி பார்த்தாங்க பொத்துணும். அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு சேர்ல தூக்கி வச்சு ஒரு சகோதரியை 2 மணி நேரத்துக்கு மேலே கீழே விழுந்துருக்காங்க. அவங்க என்ன, நான் என்னென்னமோ தரிசனம் அப்படி இப்படி பார்க்குறேங்கிறாங்க. தூக்கி பார்த்தாங்க, விழுந்துட்டாங்க. தொடவே இல்லை. சேர்ல தூக்கி வச்சு, அதுக்கப்புறம் அவங்க வீடு ஒரு 5 கிலோமீட்டர் காரில் தூக்கி வச்சு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கொண்டு போய் லிஃப்ட்ல இருந்து மேலே கொண்டு போனாங்க. காலையில் தான் சரியா இருக்குது. அப்போது அந்த காலத்தில் சிரமப்பட்டு, இப்போ வந்து கஷ்டமே இல்லை, ஈஸியாக வருது. ஓகேயா? இப்போ என்ன சொல்கிறேன், ஆண்டவர் சொல்ல, எழுந்திருந்து போஜனம் பண்ணி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஐயோ எனக்கு பலன் இல்லை சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புவர் நான் அல்லவா. எல்லாரும் சொல்லுங்களேன், ஆண்டவரே என்னை நீங்க தான் அனுப்புறீங்கப்பா,
எனக்கு இருக்கிற பலத்தோடு நான் போறேன்ப்பா, என்னை பயன்படுத்தும். சரி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். என்னது ஆண்டவர் அதையும் சொல்ல சொன்னாரு. அந்த போஜனத்தின் பலத்தினால் எத்தனை நாள் நடந்தாரு? 40 நாள், டே நைட். அப்போ எவ்வளவு ஸ்ட்ரென்த். அதே மாதிரி இந்த செய்தியில இனிமே நீங்க ஓடணும். ஆனா எலியா தவறான இடத்துக்கு ஓடிட்டார். எனக்கு அது நேற்று அல்லது நைட்டா இன்னைக்கு காலையில தியானிக்கும் போது எனக்கு அது வெளிப்படுத்தினார் ஆண்டவர். ஹோரேப் மவுண்டன், ஹோரேப் இது தேவனுடைய பர்வதம். இன்னும் சொல்ல போனா எகிப்தில் இருக்குது. மோசஸை கர்த்தர் சந்தித்த இடம், அந்த இடம், அந்த பகுதி, ஓகே, அதெல்லாம் போட்டோம். ஆனா கர்த்தர் அவரை அங்க போக சொல்லலை. எங்க போகணும்னு சொன்ன உடனே இவர் ஓடிட்டாரு. இன்னைக்கு அநேகர் தேவ சித்தத்தின் மையத்துல வாழாம ஆண்டவரோட சித்தம் இல்லாம வேற ஏதாவது செய்யறாங்க. அநேக சுவிசேஷர்கள் சபை துவங்கி இருக்கிறாங்க. என்ன பயன்படுத்த சொல்லி. ஏன் துவங்கினீங்கன்னா, நான் சில சபைக்கு அனுப்பினேன், உடனே இந்த பெந்தகோஸ்தே பாஸ்டர் என்ன பண்றாங்க, நமக்கும் அவங்க செய்வனையில் பாதிக்கப்பட்டாங்க, நான் ஜெபம் பண்ணேன், அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிது, இந்த சபைக்கு போக சொன்னேன். அப்புறம் அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீங்க இந்த சுவிசேஷர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாரு. இப்ப நானே சபை துவங்கிட்டேன்லாம் சொன்னாங்க. இது போகட்டும். என்ன அப்படின்னா, தேவனுடைய பர்வதம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 19:9 என்ன சொல்லுது? அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். என்னப்பா வேலை உனக்கு? ஆண்டவரே, ஹோரேப் மவுண்டன் என்னப்பா வேலை? இது தேவனுடைய பர்வதம், உனக்கு என்ன வேலை? ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் சொல்லாத எந்த ஊழியமும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இஸ்ரேல் போனது நான் சொல்றேன், அந்த பேர் சபாவில இருந்து மேற்கு பக்கம் அல்லது தென்மேற்கு எது இருக்குன்னா ஹோரேப் இருக்கு. ஆனா ஆண்டவர் அதுக்கப்புறம் எங்க போய் சொல்றாரு? 15. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. தமஸ்கு போக சொல்றாரு. தமஸ்கு எங்கன்னா கிழக்கு இருக்கு, அல்லது வடகிழக்கே தமஸ்கு இருக்கு. தென்மேற்கே எது இருக்குது? ஹோரேப். ஹோரேப் தேவனுடைய சமூகம் தான், தேவனுடைய பர்வதம் தான். ஆனால் தேவன் நியமித்த இடத்துக்கு அவர் போகல. அதனால சொல்றாரு, உனக்கு என்ன வேலை? ஆண்டவர் இந்த செய்தி எடுக்கும்போது திரும்ப திரும்ப எனக்கு சொன்னாரு, உனக்கு என்ன வேலை? கேட்டுக்கிற அன்பு ஊழியக்காரர்கள், உங்க தேவ சித்தமில்லாத ஊழியம் செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏலியாவே, உனக்கு இங்க வேலை. நான் உன்னை சோர்வின் பள்ளத்தை தூக்கி எடுத்து பிரயாணத்தெல்லாம் கொடுத்தது உண்மைதான். ஆனா தேவ சித்தமில்லாத ஊழியம் செய்யாதுன்னு சொல்றாரு. சிலர் சொல்லுவாங்க, எலியா ஊழியம் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எலியா ஊழியம் முடிஞ்சு போச்சு நான் நினைக்கவே இல்லை. ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எலியா சூழ்ச்சியிலிருந்து வெளியே வந்து சாதா இதுவரைக்கும் பாருங்க அப்படின்லாம் இல்ல, ராஜாட்ட போய் சண்டை போட்டாரு. இப்ப எங்க போச்சு? அப்ப அந்த ராஜாவை பார்த்தா இவர் தானே அபிஷேகம் பண்ணாரு, ஒரு கனம் வருமா இல்லையா? ராஜாவே அபிஷேகம் பண்ணற ஊழியத்தை வச்சாரு. அதுக்கப்புறம் பின்பு நிம்சியின் குமாரன் ஆகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகுலா ஊரானான சாபாத்தின் குமாரன் ஆகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. தனக்கு உடன் ஊழியரே கர்த்தர் கொடுத்தார். எலியா சோர்ந்திருக்கலாம், ஆனா எலியா மறுபடி எழும்பி வந்தால் ஆண்டவருடைய உன்னத பலத்தினால இன்னும் அதிகமா ஓடுவீங்க. இதுவரை ஓடினதை விட கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறது, ராஜாக்கள் மத்தியில ஒரு கனமே கர்த்தர் அப்படி